ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் டிசம்பர் மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய டிசம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஆக்சுவலி டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி டிசம்பர் மாதம் 2 தேதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான கிரக மாற்றமானது நடக்க போகுது. அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டிசம்பர் எண்டிங்லேயும் சரி, ஸ்டார்டிங்லேயும் சரி, அந்த முக்கியமான பயிற்சி நடக்குது. அந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக நவக்கிரகங்களிடையே கருதப்படுது. அதாவது நவக்கிரகங்களிடையே கருதப்படக்கூடிய மிக முக்கியமான பயிற்சியாக அந்த பயிற்சி சொல்லப்படுது. அப்படி என்ன பயிற்சி நடக்குதுங்கிறத வாங்க பார்க்கலாம். டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி சுக்கிரன் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருமுறை பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக தான் ஜாக்பாட் அடிக்க போகுது. அந்த ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிக்காரங்கள் உங்கள் ராசிக்கு இருக்காங்கிறத தான் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான ஜாக்பாட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நம்மளோட வாழ்க்கையில் செல்வம், ஆடம்பரம், திருமண சுகம் உள்ளிட்டவை வழங்கக்கூடியவர் சுக்கிர பகவான். இவர் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு, தொடர்ந்து கும்ப ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக 2025 ஜனவரி வரை சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது. ஸோ அதனால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அற்புத பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நவக்கிரகங்கள்லேயே செல்வம், வசதி வாய்ப்பு, ஆடம்பரம், திருமண சுகம் உள்ளிட்டவை அள்ளித்தரக்கூடியதில் இந்த சுக்கிர பகவான் தான் மெயினாக சொல்லப்படுது. சுக்கிர பகவான் தான் சுக்கிர யோகத்தை தருவார், சுக்கிர தோஷத்தையும் தருவார். அதுவும் டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி 2ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கும் 28ஆம் தேதிக்கும் கும்ப ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. இவருடைய இந்த மாற்றம் காரணமாக டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல வாய்ப்புகளும் மங்கள நிகழ்வுகளும் ஏற்பட போகுது. இதில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டம் பெறுற மாதிரியான சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உருவாகுது. அந்த அதிர்ஷ்டம் பெறக்கூடிய சூழ்நிலையை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். ஸோ கடக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இப்போ என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த சுக்கிர பயிற்சினால் சொல்கிறேன். ஸோ சுக்கிர பயிற்சினால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்துக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடக ராசிக்காரங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக டிசம்பர் மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊழல்கள்லாம் நீங்கி நெருக்கமானது அதிகரிக்கும். நெருக்கம் அதிகரிக்கும் போது நெருங்கி பழகுவது நல்லது. பிள்ளைகள் பெருமை சேர்க்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஸோ பிள்ளைகள் பெருமை சேர்க்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அதை கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறதா இருந்தால் கலந்து கொள்ளுங்கள். ஸோ விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளும்போது குடும்பத்தோடு உங்களுக்கு ஒரு குதூகலம் ஏற்படும். அப்புறம் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ எடுத்த காரியத்தை சிறப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்து முடித்து பாராட்டும் பெற முடியும். பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும். ஆக மொத்தம் இந்த சுக்கிர பயிற்சினால் டிசம்பர் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையப்போகுது. நீங்கள் பல நாள் கண்ட கனவு பழிக்கிற மாதிரி பல வகையில் சுக்கிரனால் யோகமானது உங்களுக்கு தேடி வரப்போகுது. நெக்ஸ்ட்டு கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக இந்த டிசம்பர் மாதம் முழுக்க வழக்கு சம்பந்தமாக நீங்கள் எது செய்தாலும் அதில் முன்னேற்றமானது ஏற்படும். வழக்கு சம்பந்தமாக நீங்கள் எது செய்தாலும் முன்னேற்றக்கான எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே கைகூடும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலோங்கும். கண்டிப்பாக அந்த மேலோங்கக்கூடிய சிந்தனைகளுக்கு ஏற்ப செயல்படணும். தடை தாமதம் உங்களுக்கு ஏற்படும். அந்த தடை தாமதம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். அப்புறம் வீண் அலைச்சல்கள்லாம் உண்டாகும். அந்த வீண் அலைச்சல் உண்டாகிறத தயவு செய்து மாற்றிக்கோங்க. எதிலும் கூடுதல் கவனம் தேவை, இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும். ஸோ கூடுதல் கவனம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு நிறைய நஷ்டத்தை கொடுக்கும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்க எதிலும் கவனமாக இருக்கணும். அப்புறம் ஆயில்ய பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு.
ஆக்சுவலி ஆயில்ய பிறந்த நட்சத்திர கடக ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக டிசம்பர் மாதம் முழுக்க மன உறுதியானது அதிகரிக்கும். அந்த மன உறுதி அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படணும். சொத்துக்கள் அடைவதில் தடைகள் ஏற்படும். சொத்துக்கள் அடைவதில் தடைகள் ஏற்படும் போது அதை பார்த்து மேனேஜ் பண்ணுங்க. உயர்நிலையில் உள்ளவர்களோடு மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை வரும். அதனால் உயர்நிலையில் உள்ளவர்களோடு கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வாகனங்களில் மூலம் செலவு உண்டாகும். ஸோ வாகனங்களில் வேகமாக போகிறது அந்த மாதிரிலாம் எதையும் பண்ணாதீங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். அதனால் பணவரவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த அதிர்ஷ்ட பலன்களுக்கேற்ப செயல்படுங்க. உங்களுக்கு பரிகாரமாக இந்த சுக்கிர பயிற்சியில் துர்க்கையம்மனை வணங்கி வழிபாடு செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை செய்தால் எல்லா பிரச்சனைகளும் தீரும், தடைகளும் நீங்கும். அதனால் இந்த சுக்கிர பயிற்சியில் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க. அதே போல் இந்த சுக்கிர பயிற்சி டிசம்பர் மாதத்தில் ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்க்கும்போது ஞாயிறு செவ்வாயானது சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 கிழமையில் ஏதாவது நல்லது செய்கிறதா இருந்தால் செய்யலாம். அதாவது நல்ல காரியம் செய்கிறதா இருந்தால் செய்யலாம், நல்லது நடக்கும். ஸோ இவ்வளோ நேரம் சுக்கிர பயிற்சி உங்களுக்கு பலனை பார்த்தோம். இப்போ சுக்கிர தோஷம் ஏற்பட்டால் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல சுக்கிர தோஷம்னா என்னங்கிறது தெரியாமல் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க சுக்கிர தோஷம் என்றால் என்ன, இதற்கு எளிய பரிகாரம் என்னங்கிறத இப்போ தெரிந்து கொள்ளுங்க வாங்க. கலஸ்தரக்காரகன் என அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் அமைந்துள்ளது பொறுத்து தான் அவர் நற்பலனையோ இல்லை அது அவருக்கு தோஷமாகவே மாறக்கூடிய அமைப்பு என்பது கணக்கிடப்படும். எந்த கிரக அமைப்பால் சுக்கிர தோஷம் ஏற்படும், அதனால் என்ன பிரச்சனை உண்டாகும் என்பதை கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சியில் கடக ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளணும். உங்களுடைய ஜாதக கிரக அமைப்பை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது என்பது விதியாக சொல்லப்படும். அந்த கிரக அமைப்பில் சில கிரக அமைப்பு நமக்கு யோகம் எனவும் சில அமைப்பு நமக்கு தோஷம் எனவும் கூறப்படும். அப்படி சுக்கிர தோஷம் எப்படி ஏற்படுது, அதனால் என்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்பதை கடக ராசிக்காரங்க இந்த சுக்கிர பயிற்சியில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி சுக்கிரனுடைய பொதுகுணம் பார்க்கும்போது ஜோதிடத்தின்படி சுக்கிர பகவான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை, மன வாழ்க்கை, மகிழ்ச்சி, அழகு, காதல், பொருள், ஆடம்பரம், வசதி போன்ற பல விஷயங்களை தரக்கூடியவராக இருக்கிறாரு. அதுவும் ரிஷபம் மற்றும் துலா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமும் கன்னி ராசியில் நீச்சமும் அடைகிறாரு. ஸோ சனி, ராகு, கேது, புதன் ஆகிய கிரகங்களோடு சுக்கிரன் நட்பு கிரகமாகவும் சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சுக்கிரனுக்கு பகை கிரகமாகவும் இருக்குது. இவர் சுமார் 23 நாட்கள் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடியவர். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய அமைப்பு எப்படி தோஷத்தை உண்டாக்கும், அதற்கான எளிய பரிகாரத்தை நாம் தெரிஞ்சு கண்டிப்பாக செய்யணும் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. சுக்கிர பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் ஏதேனும் ஒன்றில் நிற்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அது சுக்கிர தோஷம் எனப்படும். அப்படி இல்லைன்னா சுக்கிர பகவான் ராசியில் வலுப்பெற்றும் நவாம்சத்தில் நீச்சமடைந்திருந்தாலும் சுக்கிர தோஷத்தை குறிக்கும். இதனால் உங்களுடைய வாழ்வின் ஆரம்பம் அல்லது பிற்பகுதியில் சுக்கிரன் மோசமான பலனை தர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜாதகத்தில் சுக்கிரன் லக்கணத்திலிருந்து அசுப பார்வை அல்லது சேர்க்கை அமைப்பு பெற்றிருந்தாலும் சுக்கிர தோஷம் எனப்படும். ஸோ சுக்கிரனால் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, இந்த சுக்கிர பயிற்சியில் சுக்கிரனுக்கு உகந்த பொருட்களை தானமாக கொடுக்கணும். அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டக்கிழமைன்னு நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அந்த அதிர்ஷ்டக்கிழமையில் அந்த பொருளை கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா சுக்கிர தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு அடிபட்டுரும். அதனால் கடக ராசிக்காரங்க மறக்காமல் ஏதாவது சுக்கிரனுக்கு உகந்த பொருட்களை நான் சொன்ன அதிர்ஷ்டக்கிழமையில் கொடுத்துருங்க. ஸோ இந்த முக்கியமான வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை கடக ராசிக்காரங்க ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ சுக்கிரனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்ச இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கடக ராசியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன் என்னங்கிற தாள்களோடு
புதிய வீடியோவில் வந்து அப்டேட்டோடு வந்து சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.